செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன், ஆட்டோ பார்க் அசிஸ்ட், இது ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க் பண்ணிக்கும். அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, மியூசிக் வந்து டால்பி அட்மாஸ். அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சார் மியூசிக் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான்கிட்டே போவோம் அப்படின்ட்டு அவர் வந்து 6 மாதம் ஆச்சு அவருடைய அக்சஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. அப்போ தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ஈஸி வர தெரிஞ்சிருந்தா அப்படின்ட்டு. அவர் தான் அந்த டால்பி அப்படிங்கிற ஒரு மியூசிக் சிஸ்டத்தை உள்ளே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவர் தான் இந்த இன்டீரியர் மியூசிக்கு, இந்த இந்த சைம்ஸ் இருக்கிற சைம்ஸ் எல்லாமே அவர் தான் ஸ்கோர் பண்ணார். பர்சனலாக அவர் வண்டியில் உட்காந்து ஸ்கோர் பண்ணார் இது இந்த வண்டிக்கு. அந்த டேலண்ட்டு அவர் தான் சொன்னார், வேலூர் இந்த டால்பியை கொண்டுட்டு வா அப்படின்னாரு. டால்பியை கொண்டுட்டு வந்து அவரே டால்பியை டியூன் பண்ணதுக்கப்புறம், அந்த சிஸ்டத்தை டியூன் பண்ணதுக்கப்புறம் 16 ஸ்பீக்கர் உள்ளே இருக்குது. அதில் அவர் தான் சொன்னார், நீ 16 ஸ்பீக்கர் போடு, அப்புறம் 1400 வாட்ஸ் மியூசிக் சிஸ்டம் போடுறது. ஏஆர் ரஹ்மான்னாலே ஒரு பிரம்மாண்டம். அதை வந்து இதுக்குள்ளே போட வச்சிட்டாரு. நாங்களும் அவர் சொல்கிறத வந்து எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்ட்டு கடைசியில் இப்போ லாஸ்ட் வீக் தான் போனோம். லாஸ்ட் வீக் நான் கார் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். அவர் அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சார். அவர் வீட்டை சுற்றி வெளியில் வந்து அவருடைய பிரியப்பட்ட அந்த மியூசிக்கை போட்டு அதை கேட்டார். அதில் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் வரும். அதில் பயங்கர மிரண்டு போயிட்டார். வேலூர் ஃபென்டாஸ்டிக், யூ மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து இதாகிட்டார். ஸோ அந்த மாதிரி அந்த இதில் வந்து ரிச்சர்ட் கிங் அப்படின்ட்டு அவர் வந்து ரஹ்மானுக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து நியூயார்க் சிட்டியில் மியூசிக் யூனிவர்சிட்டியில் இருக்கார். அவர் வந்து 15 அகாடமி அவார்டு, கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு இந்த மியூசிக் ஸ்கோர்ஸ் பண்ணுறதுக்கு. அவரை கூட்டிகிட்டு வந்து 3 வீக்ஸ் அவர் வந்து உட்காந்து டியூன் பண்ணார். ரஹ்மான் தான் சொன்னார், இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவரை டியூன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த காருடைய மியூசிக் சிஸ்டத்தை அவர் டியூன் பண்ணிவிட்டு இந்த கார் லான்ச் பண்ணப்போ அவர் கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இதில் என்னென்னா, எது நமக்கு தெரியலையோ அதை வந்து தெரியலன்னு ஒத்துக்கிட்டு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் அதை அவங்க சொல்கிறத கேட்டு, ஈகோ இல்லாமல் கேட்டு, அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு, இன்னொருத்தர்கிட்ட வந்து என்னுடைய ரிசல்ட்டை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்கிட்ட கொடுத்து அசஸ் பண்ணிவிட்டு, அவர் சொல்கிறத வந்து அவர் 3 வருஷம் நிறைய மாற்றினார். அந்த ரிச்சர்ட் கிங் வந்துட்டு அது ரஹ்மான்கிட்ட அதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு வேறு சரியாக வரல, எனக்கு அந்த டால்பியினுடைய எஃபெக்ட் வரமாட்டேங்குது. என்னோடய ஸ்டுடியோவில் வந்து டால்பி அவருடைய ஸ்டுடியோவில் கூட்டி கொண்டு போய் காட்டினார். இது பாரு, இது எப்படி இருக்குது, ஆனால் காரில் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் எப்படி சார் பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் மியூசிக்கில் வந்து 15 கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு, போய் கூட்டு அப்படின்னாரு. அவர் வந்து சைனா ஆட்டோமோட்டிவ்க்கு போயிட்டுருக்காரு. சைனா நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது சைனா வந்து அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்துட்டு 3 வாரம் இங்கே வந்து 3 வாரம் இருந்து டியூன் பண்ணிவிட்டு அவர் கொடுத்துட்டு போனார். அப்போ தான் சொன்னார், எனக்கு ரஹ்மான் தெரியும் அப்படின்னாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.